அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுக்கு எல்லா போலும். அன்பிக்கினிய உறவுகளே, அகீதாவுடைய 4வது வகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த வகுப்பில் லா இலாஹ இல்லல்லாஹ் இதனை 2 வகையாக நாம் பார்க்கலாம். அதாவது லா இலாஹ என்று ஒரு வகையாகவும், இல்லல்லாஹ் இதே ஒரு வகையாகவும் நாம் பார்க்கலாம். லா இலாஹ நாஃபியன் ஜமீஅ மா யுஅபது மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவைகளிலிருந்து வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் நாஃபியன் இல்லை என்று மறுத்தல். லா என்றால் என்ன? இல்லை. இலாஹ் என்றால் கடவுள் இல்லை. இதான் அதனுடைய கருத்து. அல்லாஹ் அல்லாதவைகள், அது சிலைகளாக இருந்தாலும், கற்களோ, சூரியனோ, மரங்களோ அல்லது கால்நடைகளோ எதுவாக இருந்து வணங்கப்படக்கூடியதாக இருந்தாலும், நாஃபியன் நஃபி செய்யவன், அதாவது மறுக்க வேண்டும், இல்லை என்று ஒரு மனிதன் உள்ளத்தால் உறுதி கொள்ள வேண்டும். அடுத்த வகையாக இல்லல்லாஹ் முஸ்பிதன் அல் இபாதத்தில்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு ஃபி இபாதத்திஹி, அல்லாஹுவை வணங்குவதிலே அல்லாஹ்வுக்கு கூட்டிச் சேர்க்காமல், வஹ்தஹு அல்லாஹ் ஒருவன் என்று அவனுக்கு எல்லா வணக்கத்தையும் உரிமையாக்குதல், உறுதிப்படுத்துதல். இதுதான் இந்த இல்லல்லாஹ் என்பது சொல்கிறது. ஈமானிய உறவுகளே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான் ஓர் முஸ்லிம் என்பதை அல்லாஹ்விடத்தில் தீர்மானிப்பதும், சுவர்க்கத்தில் மறுமையில் அவன் சொர்க்கவாதியா அல்லது நரகவாதியா என்று தீர்மானிப்பதும், இந்த உலக வாழ்க்கையிலும் அவன் அல்லாஹ்வால் தண்டிக்கப்படக்கூடியவனா அல்லது அல்லாஹ்வினுடைய அன்பை பெறக்கூடியவனா என்பதை தீர்மானிக்கக்கூடியதும், சாதாரண மக்களுக்கு மத்தியிலும் அகீதாவில் பிளவுபடாமல் தூய அகீதாவில் உள்ளான் என்பதனை நிரூபிப்பதற்கான மிக முக்கியமான ஓர் வார்த்தையாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அடங்குகிறது. ஏனென்றால் எமக்கு முந்தைய நபி அவர்களுக்கு முந்தைய தூதர்களுக்கு அல்லாஹு தாலா நபி அவர்களுக்கும் வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன், சூரத்துன் நஹில் அல்லாஹு தாலா கூறுகின்றான் 36வது வசனம், ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு ரசூல்மார்களை அனுப்பினோம். அனிஅபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று அவர்களுக்கு பிரச்சாரம் செய்யுமாறு. வஜ்தனிபுத் தாகூத், தாகூத் என்கின்ற அந்த குஃப்ர் செய்யப்படக்கூடிய அந்த வணக்கத்தை விட்டுவிட்டு அல்லாஹ் ஒருவன், அவனை மாத்திரம் வணங்குங்கள் என்பதுதான் அல்லாஹ் ஒவ்வொரு ரசூல்மார்களுக்கும் பிரச்சாரம் செய்யுமாறு ஏவிய முதல் கட்டளை. நபி அவர்களுக்குந்தான், நபி அவர்களுக்கு முந்திய நபிமார்களுக்குந்தான், எல்லா ரசூல்மார்களுக்கு நபிமார்களுக்கும் அல்லாஹு தாலா ஏவிய முதல் கட்டளை என்ன? அல்லாஹுவை தவிர இந்த உலகத்தில் வணங்கப்படுவதற்கு தகுதியான எந்த ஒன்றுமே கிடையாது. அல்லாஹுவை மாத்திரம்தான் என்ன செய்ய வேண்டும்? வணங்க வேண்டும். குல் ஹுவல்லாஹு அஹத், அந்த சூறாவில் என்ன சொல்கின்றான் அல்லாஹ்? அல்லாஹ் ஒருவன். இல்லல்லாஹ், இந்த வார்த்தையில் இல்லல்லாஹ் என்பது மிக பொருத்தமான வசனம் இந்த சூரத்துல், அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத், சூரத்துல் இஹ்லாஸ். அல்லாஹ் ஒருவன், அவன் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாருமே இல்லை. இதுதான் என்ன உண்மையான அர்த்தமாக இருக்கிறது. அல்லாஹ் தனித்தவன், அவனுக்கு இணை துணை இல்லை, அவன் ஆற்றல் உடையவன். இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். தௌஹீதுடைய 3 வகைகள் என்று நாம் பார்த்தோம். இந்த 3 வகைகளும் இந்த வார்த்தைக்குள் அடங்குகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒரு மனிதன் கூறுவானாக இருந்தால், இந்த வார்த்தைக்குள்ளே
இந்த தௌஹீதுடைய 3 வகையில் அடங்குகிறது. ருபூவியத்தான அந்த வார்த்தை, இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்யக்கூடியவன். உலூஹியத்தான வார்த்தை, எல்லா வணக்கங்களும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமானது என்ற ஒரு அடியான் அல்லாஹ்வை வணங்குவது. அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத்திஹி, அவனுடைய பேர்களில் வரக்கூடிய, அவன் கேட்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன், எல்லாவற்றையும் இந்த வார்த்தை அடங்குகிறது. அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் கூறுகின்ற பொழுதோ, சூரத்துல் அன்பியாவில் அல்லாஹு தாலா கூறுகின்றான், 25வது வசனம், வமா அர்ஸல்னாக மின் கப்லிக மின் ருசுலின் இல்லா நுஹ்யி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். நபியே, உமக்கு முன்னர் நாம் அனுப்பிய ஒவ்வொரு தூதரிடமும் நிச்சயமாக வணக்கத்துக்குரிய நாயகன் என்னை தவிர வேறு எவரும் இல்லை, எனவே என்னை நீங்கள் வணங்குங்கள் என்று நாம் வஹி அறிவிக்காமல் இல்லை என்று அல்லாஹு தாலா கூறுகின்றார். எல்லா நபிமார்களுக்கும் எல்லா ரசூல்மார்களுடைய முதல் கட்ட பணி அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாருமே இல்லை, அல்லாஹை வணங்குங்கள் என்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் பிரச்சாரம் செய்தார்கள். சிலையை அவர்கள் உடைப்பதற்கான முதல் காரணமே அல்லாஹ்விடத்தில் தான் நீங்கள் உதவி கேட்பதாக இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் நீங்கள் கையெந்த வேண்டும், அல்லாஹ்வை மாத்திரம்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அவர்கள் என்ன செய்தார்கள், சிலைகளை உடைத்தார்கள் என்கின்ற வரலாறை நாம் பார்க்கலாம். எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக கூறுங்கள் என்று சொன்னார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை கூற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் 5வது வகுப்பில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதனுடைய நிபந்தனைகள் இருக்கிறது, சில ஷர்த்துகள், அந்த ஷர்த்துகளை நாம் பார்க்கலாம். எனவே இந்த வகுப்பில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது 2 வகையில் நாம் நோக்கலாம். ஒன்று லா இலாஹ நஃபியாக பயன்படுத்தணும், இல்லல்லாஹ் என்பது முஸ்பி சாபித், அதாவது முஸ்பிதாக பயன்படுத்த வேண்டும்.